நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கம்பளி பூச்சி கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 தான் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஆல்ரெடி கிராணி சாப்டர் 1லேயே கார் எஸ்கேப் போட்டோம். அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம இன்னைக்கு டோர் எஸ்கேப் போடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு வழியாக அந்த சொட்டை கேள்வியோட வீட்டுக்கு வந்துட்ட. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், அந்த பானையை வச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நம்மள நடுவில் கீழே வர சொல்ல புக்கு கிடச்சிச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். சொட்டை கேள்வி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரி, அந்த புக்கு வச்சுட்டு அந்த சென்ட்ரினாவோட அம்மா ஏஞ்சலினாவே எழுப்பி விட்டுருவோம். அது வந்து நம்மளுக்கு ஸ்பைடர் கீ கொடுத்துரும். கீழே போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். இப்போ அது முதல்ல நம்ம வச்சுட்டு மற்ற வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஓகே, கிராணி கேள்வி வராளா? கேள்வி ஐயோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்குது. ஐயோ கேள்வி பார்த்துட்டா போடுது. ஒரு வழியாக நம்ம எப்படியே கேள்வி கட்டில் மண்ணு தூக்கிட்டு எப்படியே வந்துட்டு இந்த இடத்துக்கு. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பழா போன டெடி தாங்குது, வேறு எதுவும் இல்லை. சரி, இங்கே வின்சாண்ட் இருக்குது, பரவாயில்ல. இதை போயிட்டு சுற்றி நம்மளுக்கு கிணத்துல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் இன்ஜின் பாட்டு குத்தி ஏமாத்திட்டாங்க. லாடா பாருங்களா, இதுக்காக வாட எவ்வளோ தூரம் வந்த. சரி தெரியாச்சா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பரவாயில்ல, தர்பூசணி பழம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே எதனா ஒரு கீ தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக எதனா கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி தர்பூசணி பழத்தில் வந்து பிளேவர்ஸ் கீ இருக்கும், இல்லைனா மாஸ்டர் கீ இருக்கும். அந்த ரெண்டு கீழே எதுவும் ஒன்று தான் இருக்கும். ஒரு நம்ம மாஸ்டர் கீ வச்சா நல்லது தான். ஓகே, கிடைக்குதான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஓகே, இன்னும் ரெட் கலரில் இருக்குது. பரவாயில்ல, மாஸ்டர் கீ தான் கிடச்சிருக்கு. இது நம்மளுக்கு டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நான் அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்துட்டேன். கேள்வி வர சைடில் வந்துட்டேன். சரி, நான் உள்ளே வந்துட்டு அதை அங்கே வச்சுட்டு பிறகு இந்த பின்சாண்டில் எடுத்துன்னு போய் சுற்றினா வெறும் பாயா போன இது தான் கொடுத்து வச்சுக்கிறானு இன்ஜின் பாட்டு. அதை வச்சு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு. சரி போய் பார்ப்போம். இன்ஜின் பாட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இன்ஜின் பாட்டு தான் மோஸ்ட்லி கொடுத்து வச்சுருந்தாங்க அந்த கிணத்துல. சரி ஓகே, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கேயும். ஓகே பரவாயில்ல. சரி ஒரு கார் எஸ்கேப் பண்ணும்போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இப்போ மட்டும் கொடுக்குறாங்க. ஓகே, உள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே வந்து பார்த்தா மீட் இருக்குது. பரவாயில்ல, மீட் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். ஸ்பெஷல் கீழே கூட எதனா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வச்சுருப்பாங்க. ஓகே, இங்கே என்ன இருக்கா? அடா பாவி, ஒன்றுமே இல்லையே. காக்கா நீனா வச்சுருக்கா ரஸ்டி பேட்லக்கி. அடா பாவிலா, ரஸ்டி பேட்லக்கி வந்து சீவர் எஸ்கேப் தான் யூஸ் ஆகும். அதெல்லாம் ஏன்டா அதில் கொடுக்குறீங்க? சரி, நம்பர் 1 இதை வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கீழே டோருக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, கேள்வி வேறு எங்கே இருக்கான்னு தெரில, சவுண்ட் ஒரு போட்டுருவோம். ஓகே ஓகே, கேள்வி வராமல் இருந்தால் சவுண்டு கேட்குது, இருக்கான்னு தெரில. ஆட்ரைக்கு பிறந்தவளை எங்கேக்கிறேன் ஆடி வராமல் தெரில எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை மொட்டையும் கூட டியூர் பட போயிட்டாளா? போனாலும் போயிருப்பா, சொல்ல முடியாது. அந்த திருட்டு கேள்விக்கிறாளே, மோசமான திருட்டு கேள்வியை. ஓகே, கேள்வி அந்த சைடு போனால் இருக்காளா? இவங்க தான் இருக்கா. நல்ல வேலை கேள்வி இதெல்லாம் மாட்டில் இது பிடுங்க பேட் எடுத்தது பார்த்தீங்களா? வெளியே போனால் ஒரே அடி வச்சுருப்போம் நம்மளா. ஐயோ பார்த்துட்டாலே கேள்வி. நான் இன்னும் சொல்ல கேள்வி, பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்ன கேள்வி. போவோம் கேள்வி. ஓகே அப்படியே ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு கீழே போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்துடுவோம். கீழே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த எதுவும் வச்சுருப்பாங்களா, என்ன இருக்குன்னு ஐடியாவே இல்லை. ஏன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போய் பார்ப்போம். ஐயோ, இந்த ஸ்பைடரு பஞ்சு முட்டாய் மண்டை வேறு சும்மா வந்து வெறுப்பேற்றுமேனே. எங்கே போய் ஐயோ ஸ்ட்ரைட்டில் போச்சு, எங்கே போயிருக்கு தெரில. அந்த ரைட்டில் திரும்பிச்சு. ஓகே நம்ம இங்கே வந்துட்டோம். எப்படியோ அதை டிஸ்டார்ட் பண்ணிட்டு. ஓகே, நம்ம 1 நம்பர் பெட்டி தானே பார்த்தோம். ஓகே, 1 தான் பார்த்தோம். ஓகே, அதே கிளிக் பண்ணோன்னா இருக்குது. கட்டிங் பிளேஸ் இருக்குது. பரவாயில்ல, இதுவும் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். மேலே போயிட்டு கட் பண்ணிட்டு பொருள் எடுத்துக்கிறதுக்கு யூஸ் ஆகிருக்கும். சரி ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நல்ல வேலை வந்து கேள்வி கண்ணில் மாட்டில் நான் இல்லைன்னு வச்சு குதிரை திரும்ப என்ன இவ்வளோ நத்தி. ஓகே டிஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹேமரை போடுவோம். இது காது கேட்குமான்னு தெரியல. சரி எப்படியே டிஸ்டார்ட் பண்ணி வந்துச்சு. இந்த கேள்வி கிட்ட வர மாட்டேங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் கன் பாட்டிங்க வச்சுருவோம். நம்ம ஷார்ட் கன் எப்படி இருந்தாலும் எடுக்க போகிறது இல்லை, சும்மா வச்சு விடுவோம். அடிச்சுட்டு தேவைப்படலாம். ஓகே, கேள்வி வர என்ன பார்த்துட்டா? வா கேள்வி எப்படி அப்படியே அப்படிதாவா? ஓடியா ரிங்கா ரோஸை சொல்லலாமா? வா, 7 வயசாகுது, ரிங்கா ரோஸை தான் கேட்குது. ஓடு சொட்ட மண்டை. நல்ல வேலை கேள்வி அங்கே தான் வந்துக்கிட்டான். ஒருவேளை கேள்விக்கு வயசு ரொம்ப பொறுமையாக வராங்க, ஏன்னு தெரில. ஓகே, நம்ம கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கட்டையை உடச்சி விட்ருவோம். ஏன்னா மேலே அங்கே ஒரு கட்டை இருந்துச்சு, அதை உடச்சி விட்டு அதில் என்ன நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நடுவில் ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிச்சு, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரிமோட் கண்ட்ரோல் எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக எதனா ஒரு பொருள் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா கொடுத்துருக்கீங்களாடா? பாவி, பெப்பர் ஸ்ப்ரே தவிர ஒன்றுமே இருக்க காணும். ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, அது ஏன் தேவையே இல்லை. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எதுக்குன்னா, இப்போ நம்மளை விளையாடுறவங்கள 5 நாள் விளையாடுவோம்ல, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிங்கன்னா போனஸ் 1 டே கிடைக்கும். அதனால தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துக்கிறாங்க. அதுமாரி ஒரு 3 இல்லை 4 கலெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, உங்கள் ட்ராயரில் என்ன இருக்கா? ஒன்றும் இல்லை. ஷார்ட் கன் போட்டு 2வது பீஸ் கிடச்சிச்சு.
ஷார்ட்கன் தயாரிக்க போகிற வெப்பன் கீ கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். வெப்பன் கீ கிடச்சிச்சுன்னா கிராணியோட சோழியை முடிச்சிருவேன். ஷார்ட்கன்லேயே அவன் கஷ்டப்பட்டு தான் ஆச்சுன்னு இருப்பான். சரி அப்படியே கீழே வந்தாச்சு. கிராணி வர சவுண்டு போட்டு வர ஸ்டாகி என்னை பார்த்துச்சு வரேன். சொட்டா வா ஓடியா ஓடியா ஓடியா. காலுகளில் சுழிக்க போகுது பார்த்து நம்புவா. சரியா வீண்டு பல்லு தெரிச்சிரும். ஓடியா 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 பிடி பார்க்கலாம். இந்த ஜென்மத்தில் கேள்வி எனக்கு பிடிக்கிறது போல இருக்குது. நானும் போயிடுறேன். ஓகே ஓகே அந்த கட்டிங்கில் செத்து முதல்ல கட் பண்ணிடுவோம். சரி பாத்ரூமில் கார்கி பார்த்தா அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். கார்கியில் கூட எதனா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்கியில் வந்து எதனா ஒன்று என்ன இருக்குன்னு ஐடியா இல்லை. சரி போய் திறந்தே பார்த்துடலாமே. ஓகே என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கா இருக்குதா திறந்து பாரு. வெப்பன் கீ போடு வேறு லெவல். சொட்ட மாட்டே தெரிக்க விடுறதுக்கு நம்ம வெப்பன் கீ கொடுத்துட்டாங்க. வேறு லெவல் தான். சரி போயிட்டு நம்ம வெப்பனை எடுத்துகிட்டு சொட்டையை செதவு விட்ருவோம். ஏன்னா சொட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் வெப்பன் கீழே வந்து அதை வச்சு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துடலாம். சரி சொட்டை வந்துச்சு அதை போட்டுருவோம். தலையிலே போடலாமா போடு அடி பாரு சொட்டை பாரு. நிற்கிறேன் போடு. ஐயோ ஒரு பல்லப்பாரு பல்லு வலிக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. சரி ஓகே மெயின் டோரில் வந்து அந்த ஒயரை கட் பண்ணி விட்ருவோம். அப்புறம் இதேமாரி ஒரு ஒயர் ப்ளூ கலர் வந்து இங்கேயே கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம மெயின் டோர் வழியாக எஸ்கேப் ஆக முடியும். அதனால தான் அந்த ஒயர் கட்டரை வச்சு அதை கட் பண்ணி விட்டேன். ஓகே அதுக்கப்புறம் வந்து ஹேமர் எடுத்துகிட்டு வந்து இந்த பலகையை வச்சு விட்றலாம். ஏன்னா பிளாக் பண்ணி வச்சுக்கிது அந்த பலகை உடைக்க முடியாது மேலே கத்தி. ஏன்னா அதுக்கு வந்து பேட்லக்கி தேவைப்படும். ஆனால் அது உடைக்க முடியாது. இந்த பேட்லக்கி இதை கண்டுபிடிக்கணும். ஓகே இங்கே என்ன பேட்லக்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். என்ன இருக்குது சேஃப்டி. ஆடா பாவீங்களா சேஃப்டி வச்சு நான் என்னடா பண்ணுறது. சரி சேஃப்டியில் என்ன முக்கியமான ஒரு பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போமே. சேஃப்டியில் தயவு செஞ்சு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் கொடுங்கடா. வெறுப்பத்துற மாதிரி கொடுக்காதீங்கடா. என்னடா இருக்குது ஆடா பாவி செயின் கட்டுரு. ஏன்டா செயின் கட்டு வச்சு நான் என்ன பண்ணுறது. அதான் கட்டிங் ப்ளஸ் எனக்கு கிடச்சிச்சுடா. சரி ஓகே சொட்டை வேறு எனக்கு பார்த்துச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் ஓடிட்டுருக்கேன். ஓகே நம்ம கீழே போயிட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இன்னொரு இடம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே எதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே நம்ம கீழே போயிடுவோம். ஓகே ஐயோ சொட்டை பார்க்குது. ஐயோ எப்படா கீழே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. சொட்டை அப்படி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு திம்முறோம் நம்மளும் பதில் சொல்லிட்டோம். ஓகே வர கொண்டு போட்ட ஆயா வந்து நம்மளை சும்மா விருப்பத்தினரா. இந்த இவன் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே போயிட்டா. சரி நம்மளும் வெளியே போவோமா. ஐயோ மறுபடியும் வந்துட்டாலே. நல்ல வேலை வெளியே போய் நாடி வாங்கியிருப்பேன். ஓகே அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அதாச்சும் இங்கே என்ன யூஸ்ஃபுல்லாக ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகே தரங்கடா என்ன இருக்குது ஆடா பாவி காங்கில் இருக்குது. சரி இதை அப்படியே போட்டு வச்சுருவோம். நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தேவைப்படும். ஏன்னா ப்ளே ஹவுஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகே அந்த கிராணி கேள்வியை பக் பண்ணி பிளாக் பண்ணிவிடுவோம். ஓகே ஆன் பண்ணுறான் கேள்வியே இந்த பாரு. சொட்டை பண்ணுறது இதுங்க. அடுத்த வாட்டி நம்ம தரிசனம் பண்ணலான்னுக்கிறோம் சொட்டை கிட்ட. அது எப்படா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கப்பா. ஓகே சொட்டை தரிசனம் வாங்கிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோ வந்து சீவர் எஸ்கேப்பு கிராணி சாப்டர் வந்து முடிய போகுது. அதனால் சீவர் எஸ்கேப்பில் நம்ம சொட்டை தரிசனத்தை வாங்கிடலாம். ஓகே ஐயோ ட்ராப்பில் மாட்டிக்கினே. ஓகே விடு ட்ராப் வந்து மூடமான்னு பார்க்குறேன். மூடவே இல்லை. சரி ஓகே நான் மேலே போயிட்டு இதை கரெக்டாக எய்ம் பண்ணி சுடணும். அதான் ஒரு சேலஞ்சாக இருக்குது. சுட்டுட்டேன் எப்படியோ ஃபஸ்ட் டைம்லேயே சுட்டு முடிச்சிட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம மீட் எடுத்துக்குவோம். ஸ்பெஷல் கிளேஸ் வந்து கீழே பார்த்தேன். ஓகே ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வந்துடுவோம். அந்த இடத்துல வாய் வந்து ரொம்ப குறதுங்க. ஏன்னா அந்த சொட்டையால் தான். அந்த வாய் குறத்தெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே நம்ம போயிட்டு நம்ம மீட்டிங் வச்சுட்டு ஸ்பைட்ருக்கிட்ட என்ன முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பேர்ட் ஷீட். ஆடா பாவிங்களா காக்காவே ரஸ்டி பேட்லக்கி தான் வச்சுருந்துச்சு. ஒரு சிலந்துக்கு சோறு போட்டால் இன்னொரு பறவைக்கு சோறு போட்டு சொல்கிறானுங்க. போங்கடா டே நீங்களும் மண்டையா மாண்டி ப்ரோ பிளேயர்னு நான் வந்து கீழே வந்து எக்ஸ்ட்ராவில் ஓப்பன் பண்ணி பிளேயர்ஸ்க்கு எடுத்துட்டேன். ஓகே அந்த எக்ஸ்ட்ராவில் நான் வீல் கிராங்க் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே தானே இருக்கா ஒன்றும் இல்லை. சரி விடு பார்த்துக்கலாம். பிளேயர்ஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு பேட்லக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதில் தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயும் நான் தேடி பார்த்துட்டேன். இந்த மாதிரி கொண்டு போட்டால் பார்த்துட்டாவ. அவள்தான் நல்ல வேலை. அவகிட்ட எப்படியோ வெளியே வந்துட்டேன். அந்த சீனை கட் பண்ணிட்டேன். ஓகே நம்ம அங்கே போயிட்டு பிளேயர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு காக்வீலை வச்சுருவோம். ஒரு சில நேரத்தில் அந்த பக் நான் யூஸ் பண்ணி பார்த்தானே எனக்கு ஒர்க் ஆகலை. பிளேயர்ஸில் நான் காக்வீலே வைக்காம எடுத்து பார்த்தானே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேது. சரி காக்வீல் வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததால் நம்மளை போய் காக்வீலே வச்சு விட்ருவோம். வேறு என்ன பண்ணுறது. சொட்டை வரப்பு தான் அங்கே போயினுக்கிறான். ஓகே இப்போ நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு காக்வீலை வச்சுட்டு வந்துடுவோம். வச்சாச்சு. செகண்ட் காக்வீலை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு காக்வீலை நான் அந்த இந்த டோராண்டே போட்டு வந்துட்டேன். ஓகே நம்ம போய் செகண்ட் காக்வீலை வச்சு செட் பண்ணி பண்ணிட்டோம். சீக்கிரமாக கொண்டு போட்டு கேள்வி இங்கே எது நின்னுங்கிறா. ஓகே அந்த கேள்வி போகிற வரைக்கும் லைட்டாக வெயிட் பண்ண வேண்டியதான்.
கேள்வியா போயிட்டியாம்மா? அப்பாடி நல்ல வேலை மேலே போயிட்டாவே. ஓகே, நம்ம போயிட்டு அந்த 2வது காக்வீல் எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. டக்குன்னு வா கேள்வி வரங்காட்டி போயிடலாவா? சீக்கிரம் 2வது காக்வீல் இங்கே தான் இருக்குது, எங்கே அங்கே தான். ஓகே ஓகே, எடி டக்குன்னு. ஐயோ, இந்த கேள்வி வேறு ஆனவுனா பயமுத்துனே இருக்கிறாள். எங்கே இருக்கான்னு தெரியல ஒரு பக்கம். நல்ல வேலை இங்கே இல்லை. ஓகே, நம்ம அங்கே வந்து போயிட்டு கொண்டாட உட்காருவோம். எனக்கு திடீர்னு வந்து மூஞ்சாடி பயமுத்துனாலும் பயமுத்துவா, அழக்கானோம். சரி ஓகே, ஆள் வர வரைக்கும் பாத்ரூம் வந்துட்டா. ஓகே ஓகே, நம்ம அப்படியே வரலாம். கிட்ட வா, விருப்பத்துலாமா? கிட்ட வா ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. ஆனால் ஐ ஆம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர். அதான் தொட கூட பயப்படுவாங்க என்ன. ஓகே ஓகே, சீக்கிரம் டக்குன்னு போயிட்டு இந்த 2வது காக்வீல வச்சு விட்டுலாம். சீக்கிரம் போடே டேய். ஆடா பாதி, இவ்வளோ பொறுமையாக போன கெடி வந்துச்சுருவா அப்படி சிலம்போ. அப்பாடி வந்தாச்சு. எப்படியோ இந்த காக்வீல வச்சு இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு பேட்லாக்கி தான் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே தட்டு எங்கேயுமே கிடைக்கல. இதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பேட்லாக்கி இருக்குது. போடு வேறு நாள். இப்போ நம்ம டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு, ஒரு ஷேர் பண்ணிட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் போடுறேன். ஓகே, மாஸ்டருக்கு எடுத்துகிட்டு ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிட்டு தான். ஓகே, கேள்வி இல்லை. சரி, அப்படியே பண்ணிவிடுவோம். ஓகே, வந்துச்சு. கேள்வி எங்கே இருக்க? வா ஒடியா. மொட்டையை வந்துக்கிறேன். நான் வீட்டில் கதவு தட்டுறேன் பாரு, வந்து வெளியே தரவா? மொட்டையன்னு சொன்னாதான் வருது வெளியே. கேள்வி, மொட்டையும் போல் அவ்வளோ பாசமாக உனக்கு? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பிறந்து கட்டுறேன். சீவர் எஸ்கேப்பில் உன் தரிசனத்தை வாங்குறேன். சரி, அதுக்கு எல்லாமே